ஒரு கிராமத்துல கௌதம புத்தரனுடைய ஒரு பெரிய ஆசிரமம் இருந்துச்சுங்க. அங்க ஒரு பிரபலமான பௌத்த குரு வாழ்ந்து வந்தாரு. அவருடைய சீடர்கள்ல ஒருவர் மட்டும் அதிகமா பேசக்கூடிய நபராக இருந்தாரு. அவர் எப்பவுமே இங்கேயும் அங்கேயும் பேசிக்கிட்டே இருப்பாரு. நன்கொடை திரட்ட செல்லும் போது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு புதிய கதையை திரட்டி கொண்டு வந்து மற்ற சீடர்கள்ட்ட சொல்றத வழக்கமா வச்சிருந்தாரு. ஆசிரமத்துல இருக்கக்கூடிய மற்ற சீடர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் ஒரு சீடரை பற்றி கோள் சொல்லி புறங்கூறுறதுல ஈடுபட்டுட்டே இருந்தாங்க. அவர்கள் மற்றவர்கள் முன் தங்களை நல்லவர்களாக காட்ட முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு சீடர்களும். இந்த குறிப்பிட்ட சீடர் மட்டும் தன்னைத்தானே அடிக்கடி பாராட்டிக் கொள்வார். குருவின் முன் தான் மிகவும் புத்திசாலி மற்றும் சிறந்தவன் அப்படின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. அவர் எப்பவுமே சொல்லுவாரு, நான் ஒரு பணக்கார குடும்பத்தினுடைய குழந்தை. நான் விரும்பி இருந்தேன் அப்படின்னா வசதியான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா நான் அதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். என்ன காரணம்னு பார்த்தா, நான் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு வந்திருக்கேன். என்னை அறிய வேண்டும், வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இங்க வந்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன், என்னுடைய தியாகம் உங்கள் அனைவருடைய தியாகத்தையும் விட பெருசு. அந்த மாதிரி எப்பவுமே தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக அந்த சீடர் இருந்தாரு. ஒரு நாள் குரு ஆசிரமத்தினுடைய அனைத்து சீடர்களையும் அழைத்து, அடுத்த ஒரு மாதத்திற்கு நீங்கள் அனைவரும் சில தீர்மானங்களை எடுக்கணும். இது உங்களுடைய மன உறுதியை வலுப்படுத்தும். அது மட்டும் இல்ல, அது உங்களுக்குள்ள ஒரு சுய சக்தியை ஊட்டக்கூடியதாக இருக்கும். உங்கள் திறனுக்கு ஏற்ப எந்த தீர்மானத்தை வேண்டுமானாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், ஒரு மாதத்திற்கு முன்பே உங்கள் தீர்மானத்தை நீங்க மீறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்க பழைய வழக்கத்திற்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு குரு சொல்றாரு. இப்ப எல்லா சீடர்களுமே தங்களுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி பெரிய தீர்மானங்கள், சிறிய தீர்மானங்கள் அப்படின்ட்டு எடுத்து குரு கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா தன்னை வித்தியாசமாகவும் பெரிய ஆளாகவும் காட்ட விரும்பிய அந்த குறிப்பிட்ட சீடர் நேரடியாக குருவினுடைய குடிலுக்கு சென்று, நான் எந்த சிறிய தீர்மானத்தையும் எடுக்க விரும்பல, ஆனா என்னை போன்ற ஒரு பெரிய மற்றும் மகத்தான தீர்மானத்தை நான் எடுக்க விரும்புறேன். தயவு செய்து எனக்கு என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுங்க நீங்களே அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட குரு புன்னகையோடு, நான் கொடுக்கும் தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியுமா? அதை முடிக்க உங்களால் முடியுமா? அநேகமாக இல்லை, அது உங்களுக்கு சாத்தியம்லாம் படாது, நீங்க அதை முடிக்க மாட்டீங்க. அதனால நீங்களே ஒரு தீர்மானத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு குரு சொல்றாரு. சீடர் சொல்றாரு, இல்ல குருதேவா, நீங்கள் எனக்கு எந்த தீர்மானத்தை கொடுத்தாலும் நான் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறாரு. குரு, சரி, அப்படின்னா அடுத்த ஒரு மாசம் நீங்க மௌனமா இருப்பீங்க. உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வராது. இதுதான் உங்கள் தீர்மானம் அப்படின்னு குரு சொல்றாரு. சீடர் சொல்றாரு, குருதேவா, இதுவும் ஒரு தீர்மானமா? இது மிகவும் எளிதான ஒண்ணு. ஒரு மாதம் மௌனமாக இருப்பது. என்னுடைய திறனுக்கு ஏற்ற ஒரு பெரிய தீர்மானத்தை கொடுங்கள். அதை நிறைவேற்ற எனக்கு சிரமமாக இருக்கும். அப்படிப்பட்ட தீர்மானமாக எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறாரு. குரு சொல்றாரு, முதல்ல இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி காட்டுங்கள், மற்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. சீடர் குருவின் கட்டளையை பின்பற்றி உடனே மௌனமாகி குடிலை விட்டு வெளியே போயிடுறாரு. மௌனமாக இருப்பது அவருக்கு மிகவும் எளிதாக தோணுச்சு. அவர் ஒரு நாள் மௌனமாக கழித்தார். ஆனால் 2ஆம் நாளில் பேசாம இருப்பதன் சுமை அவர் மனசுல அதிகரிக்க தொடங்குச்சு. 3ஆம் நாள்ல அவர் கனத்தை உணர தொடங்கினாரு. 4ஆம் நாள்ல ஒரு விசித்திரமான அசௌகரியத்தை உணர தொடங்கினாரு. என்ன காரணம்னா, ஆசிரமத்துல உள்ள மற்ற சீடர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரும் தன்னுடைய கருத்தை அவர்கள் முன் வைக்க விரும்புறாரு. அது மட்டும் இல்ல, மத்தவங்க பேசுறத நிறுத்த விரும்புறாரு. ஆனா அவருடைய தீர்மானம் அதை தடுத்துச்சு. அதனால அவர் முழு நாளும் வாய் மற்றும் கண்களால் மட்டுமே செயல்பட்டாரு. இப்படி இன்னும் சில நாட்கள் கழிஞ்சது. அந்த சீடர் நோய்வாய்ப்பட்டார். அவரது தலை வெடித்து கொண்டிருந்துச்சு. அவருக்கு சாப்பிடவோ குடிக்கவோ எந்த விருப்பமுமே இல்லை. அவர் பேச விரும்பினாரு. அவர் குரு கிட்ட சென்று அவருக்கு முன்னாடி அமர்ந்து எழுதி, குருதேவா, நான் பேச விரும்புகிறேன், பேசாம என்னால இருக்க முடியும், எனக்கு மூச்சு திணறுது, உள்ளுக்குள்ள அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, நான் என்ன செய்ய வேண்டும், நான் எனது தீர்மானத்தை மீற வேண்டுமா என்று கேட்டார். இதை படித்த குரு புன்னகைத்து, தீர்மானங்கள் மீறப்படுவதற்காக தான் இருக்கு, ஆனா தனது தீர்மானத்தை நிறைவேற்றும் ஒருவர் தான் தனது உள் சக்தியை அதிகரிக்கிறாரு. உள்ள இருக்கக்கூடிய சக்தியை அதிகரிக்கும் ஒருவர் தான் சமுதாயம் மற்றும் விழிப்புணர்வினுடைய பாதையில மேலும் மேலும் முன்னேறி போறாரு. தீர்மானம் எடுப்பதும் உங்கள் கையில தான் இருக்கு, அதை மீறுவதும் உங்களுடைய கையில தான் இருக்கு. உங்களுடைய சகோதரர்கள்ல பலர் தங்களுடைய தீர்மானத்தை மீறி தங்களுடைய பழைய வழக்கத்திற்கே திரும்பி வந்துட்டாங்க. நீங்களும் அதை செய்ய முடியாவிட்டால் உங்களுடைய தீர்மானத்தை மீறி உங்களுடைய பழைய வழக்கத்திற்கே திரும்பலாம்.
ஆனா ஒண்ணு மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, இந்த சிறிய தீர்மானத்தை இன்று கையாள முடியாவிட்டா உங்களுடைய மீதமுள்ள வாழ்க்கையை நீங்கள் எப்படி கையாள போகிறீர்கள்? மீதமுள்ள வாழ்க்கையினுடைய முடிவுகள் முழுவதுமாகவே உங்களுடைய கையில் தானே இருக்கு அப்படின்னு குரு சொல்றாரு. குருவினுடைய இந்த பேச்சு அந்த சீடரினுடைய இதயத்தை புண்படுத்துது. அவர் எதுவுமே சொல்லாம திரும்பி போய் தனது குடில தன்னையே அப்படியே உள்ள வச்சு பூட்டிக்கிறார். அவர் தன்னுடைய அவசியமான வேலைகளுக்காக மட்டும்தான் குடில விட்டு வெளியே வர்றாரு. மீதமுள்ள நேரம் முழுவதுமே குடிலுக்குள்ளாரியே அமர்ந்திருக்கிறார். 15 நாட்கள் இப்படியே கடந்து போச்சு. ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அனைத்து சீடர்களின் தீர்மானங்களும் இப்போது மீறப்பட்டிருந்துச்சு. ஆனா அவருடைய தீர்மானம் இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. தீர்மானம் எடுத்த பிறகு இப்போது வரை அவர் ஒரு வார்த்தை கூட உச்சரிக்கவே இல்லை. முழு ஆசிரமமும் ஆச்சரியம் அடைஞ்சிச்சு. இவ்வளவு பேசுபவர் எப்படி மௌனமாக மாறினாரு அப்படின்ற ஒரே ஆச்சரியம். 15 நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டும் தன்னுடைய குரு கிட்ட சென்று எழுதி, குருதேவா, நான் வெளியில மௌனமா இருக்கிறேன், ஆனா என்னுள் பல குரல்கள் இருக்கு, நிறைய உள்ளுக்குள்ளார புலம்பிக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன், நிறைய முறையீடுகளும் புகார்களும் உள்ள அப்படியே வந்த வண்ணம் இருக்கு, நான் என்னுள்ள அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன் நிறுத்தாம, என் மனம் எல்லா விதமான கேள்விகளையும் கேக்குது, நான் வெளியில மௌனமாக இருந்தா கூட உள்ள அதிக சப்தமாக இருக்கு, என்னால முடியல, என் தீர்மானம் இன்னும் நடைபெறுகிறதா என்று சீடர் கேக்குறாரு. ஏன்னா உள்ளுக்குள்ளார அதிக சப்தமா இருக்கே, அப்ப நான் மௌனத்துல இருந்து வெளியில வந்துட்டேனா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். அதுதான் குரு கிட்ட இப்படி கேக்குறாரு. குரு சொல்றாரு, ஆம், உங்கள் தீர்மானம் இன்னும் நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கு, ஆனா இந்த மக்களினுடைய குரல்கள் உங்கள் காதுகள்ல விழும் வரை உங்களுடைய மனம் பேசிக்கொண்டேதான் இருக்கும். ஏன்னா அதுக்கு பேசுறது பழக்கமாயிருச்சு. நீங்க வெளியில மௌனமாக இருந்தாலும் உள்ள பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்க இந்த விஷயங்களிலிருந்து விலகி செல்ல வேண்டும் அப்படின்னு குரு சொல்றாரு. சீடர் குருவை வணங்கிவிட்டு அங்கிருந்து சென்று காலையில் தனது குடிலை விட்டு வெளியேறி காட்டுக்குள் போயிடுறாரு. பல நாட்கள் கடந்துச்சு. தீர்மானத்தினுடைய நேரமும் முடிவுக்கு வந்துச்சு. ஆனா சீடர் திரும்பவே இல்லை. ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அனைவருமே பயந்து போயிட்டாங்க. அதாவது ஒரு காட்டு மிருகம் அவரை அடிச்சு சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இதற்கிடையில அவரை கண்டுபிடிக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா அவர் எங்கேயுமே இல்லை. அனைத்து குரு சகோதரர்களும் காட்டு மிருகங்கள் அவரை இரையாக்கி இருக்கலாம் என்றுதான் நினைச்சாங்க. ஆனா குரு மட்டும் அப்படி நினைக்கல. ஒரு நாள் ஆசிரமத்தினுடைய மற்றொரு சீடர் குரு கிட்ட வந்து, குருதேவா, எங்கள் அந்த பேச்சாளர் சகோதரருக்கு என்ன நடந்திருக்கும், மிருகங்கள் அவரை கொன்றிருக்குமோ என்று கேட்டார். குரு சொல்றாரு, மிருகங்கள் அவரை இரையாக்கி இருக்கலாம், ஆனால் அவர் திரும்பாததற்கு மற்றொரு காரணமும் இருக்கலாம், அவர் தேடிச் சென்றதை பெற்றிருக்கலாம் என்றார். பின்னர் சீடர், குருதேவா, அதிகம் பேசுவது அவ்வளவு தீங்கானதா என்று கேட்டார். அதற்கு குரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்கிறார். மனித வாழ்க்கையினுடைய பல்வேறு துன்பங்கள்ல ஒரு துன்பம் என்ன அப்படின்னா, அவங்க ஒருபோதும் மௌனமாக இருக்க முடியாது அப்படிங்கறத காரணம். அவங்க எப்பவுமே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய துன்பங்கள்ல, இந்த மனிதர்களினுடைய துன்பங்கள்ல பாதிக்கும் மேல தன்னுடைய பேச்சின் காரணமாக தான் இந்த துன்பங்கள்லாம் உருவாகுது. குடும்பத்தில் உள்ள பெரும்பாலான சண்டைகளுக்கு காரணம் நம்முடைய அர்த்தமற்ற பேச்சு தான். நம்மில்ல யாருமே மௌனமாக இருக்க விரும்புறதே இல்லை. நம்மளாம் என்ன பண்றோம் அப்படின்னா, மற்றவர்களுடைய பேச்ச கேட்க விரும்புறதில்ல, ஆனா நம்ம மனசுல இருக்கிற விஷயங்களை அடுத்தவர் மனதுல புகுத்தவே விரும்புறோம். அது பெரிய தவறு அப்படிங்கிறார் குரு. அவர் தவறு, நான் சரி என்று அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்றோம். இப்படித்தான் நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் மற்றவர் குப்பைகளை, இல்ல நம்ம கிட்ட இருக்கிற குப்பைகளை அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டியது, அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குப்பைகளை நம்ம கிட்ட எடுத்து வச்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்படி இந்த கேட்டல் மற்றும் சொல்லும் வேலை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த அறியாமையில நாம நம்மளுடைய நேரத்தை, வாழ்க்கைய, புரிதல்களை எல்லாம் இழந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இங்க யாருக்குமே தெரியல. இந்த வாழ்க்கையில மிக முக்கியமான மற்றும் விலை மதிப்பற்ற தருணங்கள் இருக்கு. அதையெல்லாம் நம்மளால அனுபவிக்க முடியும், சுவாசிக்க முடியும். ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், என்ன நம்ம இந்த வாழ்க்கையில இருந்து பெற்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல. எல்லாமே வீணாகி கிடக்குது. நம்ம இந்த மாதிரியே அடுத்தவர்களை பற்றி பேசுறது, அடுத்தவர்கள் சொல்றத உள்ள வாங்கிக்கிறது, இந்த மாதிரி பேச்சுக்கள் மூலமாகவே வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே இங்க வீணா போயிருது. நம்மளுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து, இந்த இறைத்தன்மைகிட்ட இருந்து வந்து சேர வேண்டிய அனைத்து விஷயங்களும் இங்க வீணா போயிருது. இங்க வெகு சிலர் மட்டும்தான் இந்த பைத்தியக்காரத்தனமான இந்த உலகத்துல நம்ம நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்றாங்க.
மற்றவர்கள்லாம் பார்த்தோம்னா தங்களுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன, அதனுடைய அற்புதம், அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காதது போல தங்களுடைய இறப்பினுடைய ரகசியம் என்ன, அதனுடைய மர்மம் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்காமலே அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருது அப்படிங்கிறாரு குரு. சீடர் கேக்குறாரு, அப்படின்னா இதுக்கு என்னதான் தீர்வு குருவே அப்படின்னு கேக்குறாரு. குரு சொல்றாரு, முழு விழிப்புணர்வோடு உங்களுடைய எண்ணங்களை பார்ப்பதுதான்ப்பா இதுக்கு ஒரே வழி. இப்ப நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்களோ அதே மனநிலையில இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய வேலையை முழு விழிப்புணர்வோட செய்யுங்க. வாழ்க்கையில அதிசயத்தக்க மாற்றங்களை அது கொண்டு வரும் அப்படின்னு குரு சொல்றாரு. அதன் பிறகு சீடர் தன்னுடைய கேள்விகளுக்கு பதில்களை பெற்று குருவை வணங்கிவிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. 3 மாதங்கள் கடந்து போச்சு. அந்த குறிப்பிட்ட சீடர் ஆசிரமத்தை விட்டு சென்ற நாள் முதல் இப்போது வரை அவரை பற்றி எந்த செய்தியுமே இல்ல. அனைத்து குரு சகோதரர்களும் அவர் திரும்புவதற்கான நம்பிக்கையை இழந்துடுறாங்க. ஆனா ஒரு நாள் அவர் ஆசிரமத்திற்கு திரும்புறாரு. அனைவரின் ஆச்சரியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அங்க எல்லையே இல்லாம இருந்தது. அவரை பார்த்ததும் அவர் இங்கு விட்டு சென்றவர் அல்ல, அவர் வேறு ஏதோ ஒன்றாக மாறி இருந்தார். அவரில் ஒரு அற்புதமான மாற்றத்தை உணர முடிஞ்சிச்சு. அவருடைய முகத்துல ஒரு அற்புதமான அமைதி இருந்துச்சு. அவர் கண்கள்ல ஒரு பெரிய சாந்தி இருந்துச்சு. அவர் ஆசிரமத்துக்கு வந்ததும் அனைத்து குரு சகோதரர்களும் அவரை சுற்றி வளைத்து கொண்டு பேச தொடங்குறாங்க. அவரும் தனது குரு சகோதரர்களுடன் பேச தொடங்குறாரு. அவருடன் பேசி அனைவருக்கும் அவர் முன்பு இருந்ததை போல அவசரமான மனிதராகவும் பேச்சாளராகவும் இல்லை அப்படிங்கிறது தோணுது. அவர் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் மென்மையாகவும் இனிமையாகவும் வெளியில வருது. குரு சகோதரர்களுடன் சிறிது நேரம் பேசிய பிறகு அவர் நேராக குரு கிட்ட செல்றாரு. அவர் குருவின் பாதங்களை தொட்டு, தேவா, நான் இன்னும் மௌனமாக இருக்கிறேனா, என் தீர்மானம் இன்னும் நடைபெறுகிறதா அப்படின்னு கேக்குறாரு. குரு மிகவும் கவனமாக சீடரின் கண்களை பார்த்து, ஆம், நீங்கள் இன்னும் மௌனமாக இருக்கிறீர்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. உங்கள் தீர்மானம் இன்னும் நடைபெறுகிறது அப்படின்னு குரு சொல்றாரு. அந்த குறிப்பிட்ட சீடர் கேக்குறாரு, குருதேவா, நான் ஆசிரமத்தை விட்டு சென்றபோது நான் வாயால் மௌனமாக இருந்தேன். ஆனா என்னுள் பல குரல்கள் இருந்துச்சு. என் மனதுல பல கேள்விகள் இருந்துச்சு. அதெல்லாம் நிக்கவே இல்லை. அதனாலதான் நான் காட்டுக்குள்ளார போனேன். அங்கு நான் சாந்தியை, அதாவது என் மனதினுடைய சாந்த நிலையை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நம்பினேன். என் மனதினுடைய குழப்பம் அடங்கும் என்று நினைச்சேன். ஆனா நான் ஒற்றையாக சென்றதால என்னுள் இருக்கும் குரல் அதிகமாச்சு. நான் எனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பழைய மற்றும் பழைய குரல்களை கேட்க தொடங்கினேன். இப்போதுதான் நான் உணர்ந்தேன் நான் எவ்வளவு தவறு செய்து கொண்டிருந்தேன் என்பதை. நான் என் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் குரு சகோதரர்கள்கிட்ட கோல் சொல்லி அவர்களை பற்றி கேலி செய்த போது நான் சரியாக செய்கிறேன் என்று நினைச்சேன். ஆமா குருதேவா, நான் அவர்களை விட சிறந்தவன் அப்படின்னு தான் அப்பெல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த சாந்த நிலையை அடைந்த அன்று நான் முதல் முறையாக நான் எவ்வளவு தவறாக பேசினேன் என்பதை என்னால் உணர முடிஞ்சிச்சு. நீண்ட நேரம் இந்த குரல்கள், இந்த புகார்கள் என்னுள் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா படிப்படியாக ஒரு நாள் இந்த குரல்கள் அனைத்தும் என்னுள் இருந்து முடிவுக்கு வந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நான் உள்ளேயும் மௌனமா இருக்கேன். அந்த அடர்ந்த காட்டுல வெளியே பேச யாருமே இல்ல, உள்ளேயும் எந்த ஒளியுமே இல்ல. அன்று நான் மௌனத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அன்று என் சுற்றுப்புறம் முழுவதும் சாந்தி நிலவியது. இன்னும் சில குரல்கள் வந்தன. அவை முன்பு வந்தன, ஆனால் நான் அவற்றை கேட்க முடியல. ஆனா இப்ப நான் அந்த குரல்கள் அனைத்தையும் தெளிவாக கேட்க முடியுது. காற்று வீசும் ஒளி, பறவைகள் கீச்சிடும் ஒளி, நீர் ஓடக்கூடிய ஒளி, இது எல்லாத்தையும் நான் முதல் முறையாக முழு விழிப்புணர்வுடன் கேட்கிறேன். நான் இதற்கு முன்பு எப்போதும் இவ்வளவு சாந்த நிலையை என்னை சுற்றி உணரவே இல்லை. இந்த சாந்தியை குலைக்க நான் முதல் முறையாக என் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வெளியே எடுக்கவே இல்லை. நான் கத்துன, கடவுளே, இது என்ன சாந்த நிலை, எல்லாம் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கு. ஆனா நான் கத்திய பிறகும் அந்த சாந்த நிலை குலையப்படவே இல்லையே. எல்லாம் முன்பு போலவே அமைதியாக இருக்கே. வெளியேயும் உள்ளேயும் அமைதியாக இருந்துச்சு. குருதேவா, நான் என் குரு சகோதரர்களுடன் பேசினேன். நான் உங்களுடன் பேசினேன். நான் பேசுகிறேன், நான் நடக்கிறேன், நான் எல்லாத்தையும் பாக்குறேன். ஆனா நான் உள்ள முழுமையாக தனியாக இருக்கிறேன். நான் மௌனத்துல இருக்கிறேன். ஆனா நான் ஒரு கூட்டத்துலதான் இருக்கிறேன். அப்ப கூட நான் தனியா இருக்கிறதா உணர்றேன். தனிமையில இருக்கிறேன். நான் என்னுள் சத்தம் போட விரும்பினாலும் நான் இன்னும் தனிமையில தான் இருக்கிறேன். இப்போது எல்லாம் தெரியுது, எல்லாம் கேட்க தொடங்கிருச்சு.
அப்படின்னு சீடர் சொல்றாரு. அதுக்கு குரு சொல்றாரு, நாம வெளியே பேசிட்டு இருக்கிற வரைக்கும் உள்ள அமைதியின்மை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம உள்முகமாக திரும்பக்கூடிய அந்த நாள், நம்முடைய வாயிலிருந்து எது வெளியில வந்தாலும் நாம் அமைதியாகத்தான் இருப்போம். உலகில் உள்ள பெரும்பாலான தீமைகள் நம்முடைய பேச்சின் காரணமாக தான் உருவாகுது. ஏன்னா நாம் மௌனமாக இருக்க விரும்புறதே இல்லை. நாம தேவைக்கும் அதிகமாக இங்க பேசுறோம். நமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நபரினுடைய பேச்சுக்களை கேட்க விரும்புறதே இல்லை. மாறாக அவர் பேசுறத நிறுத்தத்தான் நம்ம விரும்புறோம். நாம யாரு, நாம என்ன செய்ய முடியும் என்று அவருக்கு புரிய வைக்கத்தான் விரும்புறோம். நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நம்ம காட்டிக்கவே விரும்புறோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாகவே இருக்கு. நம்மளுடைய அனைத்து சக்தியும் வீண் பேச்சுல தான் வீணடிக்கப்படுது பாங்க. இப்படியான சமுதாயத்துல மக்களுடைய வாழ்க்கை துக்கங்களால நிரம்பி கிடக்குது. இந்த மக்கள் எல்லாம் எப்பவுமே ஒருவருக்கொருவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவர் சொல்றதை கேட்க விரும்புறதில்ல, ஒருவர் சொல்றதை புரிஞ்சு கொள்ள விரும்புறதில்ல, அவர்கள் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்வதில்ல. ஏன்னா மௌனமாக இருந்துட்டோம் அப்படின்னா மற்றவர்கள் முன்னிலையில அவர்கள் சிறியவர்களாக உணரப்படுவார்கள் என்ற அச்சம் அவர்களுக்குள்ளார வருது. உலகில் உள்ள அனைத்து போர்களுக்கும் காரணம் நம்மளுடைய பேச்சு தான்ப்பா. அதனாலதான் நம்ம தேவையான அளவு மட்டும் பேசிட்டா போதும். ஏன்னா தேவையில்லாமல் பேசுறது தான்ப்பா சக்தியை வீணாக்கக்கூடியதாக இருக்கு. இந்த பேச்சு தான்ப்பா நம்மளைய உள்முகமா திரும்பி பார்க்க வைக்கிறது இல்ல. ஏன்னா அது நம்மை வெளியே இழுக்குது. உலகத்துல வெளியே என்னப்பா இருக்கு? அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்களுடைய உள் உலகத்தை உங்களுக்குள்ளார திரும்பி பார்க்க முயற்சி பண்ணுங்க. அங்க மிகப்பெரிய ஆனந்தம் இருக்கும். அங்க மிகப்பெரிய அற்புத சக்திகள் இருக்கும். அதை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அதுக்கு மிக முக்கியமான விஷயம், இந்த வாயை மூடி வச்சிருங்க, அவ்வளவுதான்ப்பா அப்படிங்கிறாரு. அதனாலதான்ப்பா அனைத்து புத்த பிட்சுகளும் ஞானம் பெற்றவர்களும் தனிமையை நோக்கி ஓடுறாங்க. அவர்கள் அதிகம் பேச வேண்டியதில்லை, அவர்கள் அதிகம் கேட்க வேண்டியதில்லை. அவர்கள் தனிமையில் இருந்தாங்க, அமைதியா இருந்தாங்க. அப்படி தனிமையா இருக்கும்போது நம்மளால எளிமையா ஈஸியா உள்ள பயணிக்க முடியும். ஆனா நீங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே கூட, அதாவது இந்த குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே கூட உங்களால தனிமையில் வாழ முடியும். அவங்களால அமைதியா வாழ முடியும், அமைதியா இருக்க முடியும். ஆனா இதுக்காக அவங்க தன்னுடைய சக்தியை சேமிச்சு வச்சுக்கணும். என்ன காரணம்னா, இவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்துட்டோம், நம்மளுடைய சக்திகள்லாம் எண்ணற்ற விஷயங்கள்ல விரயமாயிருச்சு. அதனால இனிமேலாவது நம்ம மௌனத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய சக்திகள்லாம் சேகரிக்கப்படும்பா அப்படின்றாரு குரு. நம்மளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தன்மை, கடவுள் தன்மை அப்படிங்கிறது நமக்கு அழகா புரிய வரும். இந்த கடவுள் தன்மையை உணர்றதுக்கு தான் நம்ம இப்பேற்பட்ட அந்த மௌன நிலைக்கு நம்மளைய ஆயத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு குரு சொல்றாருங்க. அன்பானவர்களே, இந்த கதை மூலமா மௌன நிலை அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஏன் நம்மளால மௌனம் இருக்க முடியல, என்ன காரணம், அப்ப நம்மளுடைய மனதை எப்படி திசை திருப்ப வேண்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கதை மூலமா நம்மளுக்கு அற்புதமா விளங்கியிருக்கும். அது மட்டும் இல்ல, மௌனத்தினுடைய சாரம்சம் என்ன, உடைய தொடர் பயணம் நம்மளைய எந்த நிலைக்கு உயர்த்தி செல்லும் அப்படிங்கிறதையும் நம்மளால அழகா இந்த கதை மூலமா புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? நம்மளும் நாள்தோறும் 10 நிமிஷமாவது முயற்சி பண்ணுவோம். அட்லீஸ்ட் அது முடியல அப்படின்னா வாரத்துல 1 மணி நேரமாவது நம்ம மௌனமாக இருக்க முயற்சி பண்ணுவோங்க. அந்த 1 மணி நேரம் நம்மளுக்கு அந்த ஒரு வாரத்துக்கான எனர்ஜியை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி.